துதிப்போம் நம் தேவதேவனே. புதிய தேவனே பாடுவோம், கைகளை தட்டி சந்தோஷமா பாடுவோம். இதெல்லாம் தேவன் எங்களுக்கு தந்திருக்கேன். நாங்கள் அவங்களோட பிள்ளை என்றபடியால் ஆமே அதை நேசிக்கப்படியால் அவர் மேல் வைத்திருக்க அன்பு பெரிய அன்பு ஆமே நல்ல சந்தோஷமா பாடுவோம். தேவன் எங்களுக்கு தந்த எல்லாத்தையும் சிந்தித்து நாங்கள் பாடுவோம். புதிய
பாஸ்டர் சொன்ன மாதிரி 2 நாட்கள் பின்பா நாங்கள் திரும்பவும் இந்த இடத்துல கூடியிருக்கிற ஜனங்களே, தேவன் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் எங்களோட ஐக்கியமா இருப்பது மிகவும் ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நல்லவர் வல்லவர் ஜனங்களே. ஆகையால் இவ்வளவு காலமாக பாஸ்டர் ரூபன் அவர்களும் உங்களுடைய சபை நாங்களும் ஆமென் நாங்கள் ஒருமைப்பட்டவராக ஒரு சௌர சபையிலாக இந்த நாட்களிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். ஆமென். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியம் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவ ஜனங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளும் ஒரு சத்தியத்திலே உறுதியாக நிற்கொண்டது எங்களுடைய விருப்பமா இருக்கு தேவ ஜனமே. ஹல்லேலூயா. அது போதருடைய விருப்பமா இருக்கு, எங்களுடைய விருப்பமா இருக்கு தேவ ஜனங்களே. நமக்கு ஒரு நம்முடைய சொந்த அண்ணா பாஸ்டர் பிரான்ஸ்ல அவர் எந்த நாளும் எனக்கு சொல்ற வார்த்தை தெரியுமா? யோகி, நீ ஊழியத்தை செய்ய போறியா? நீ ஒழுங்கா ஊழியத்தை செய். அப்படி ஊழியம் செய்யவில்லையா, ஒழுங்கா ஊழியத்தவர்கிட்ட ஒழுங்கா வேலை செய்ய சொல்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய ஊழியத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளாக வந்தது நாங்கள் அநேக காரியங்கள் நாங்கள் கர்த்தர் சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்தோம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது, வேதத்தை நாங்கள் தூக்கின பொழுது, எங்கள் குடும்பத்தால் நாங்கள் ஒதுக்கப்பட்ட வச்சனாங்களே, எங்கள் நண்பர்களால் ஒதுக்கப்பட்ட வச்சனாங்களே, அநேக காரியங்களை நாங்கள் தூக்கி குப்பையிலே போட்டு தேவனுக்காக வந்த வச்சனமே. ஹல்லேலூயா, அது மாத்திரமல்ல, நான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக என் அருமை ஆண்டவர் இயேசு அவர் செய்யாத காரியங்களை வச்சனாங்களே. இவ்வளவு பாடுகள் பட்டார், இவ்வளவு ரத்த வச்சனாங்களே, ஒரு தன் ஜீவனையை கொடுத்தாரே. ஹல்லேலூயா, இவ்வளவு காரியங்களை என் ஆண்டவர் செய்து வைக்க வச்சனங்களே. நாங்கள் எப்படியாக சும்மா இருக்க முடியும் நண்பர்களே? ஹல்லேலூயா, எப்படியா ஒரு 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 தேவையற்ற காரியங்கள் இறங்க முடியும் தேவச்சனங்களே. ஆமென். நாங்கள் சத்தியத்தை இந்த நாள் நாங்கள் சத்தியத்தை என்ன செய்யணும்? நாங்கள் நிலை நிற்க வேண்டும் தேவச்சனமே. ஹல்லேலூயா. அங்கே வந்து நாள் தாமே நான் உங்களோடு இந்த இடத்துல இருப்பை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஆமென். ஆகிய ஒரு விஷயம் நாங்கள் இந்த காரியத்தை வாசிக்க போறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் நாங்கள் 47 இருந்து 50 வரைக்கும் நாங்கள் வாசிக்க போறோம். மத்தேயு 47, மத்தேயு 13 47 வாசிப்பீங்களோ? அன்றியும் பரலோராட்சியம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினிச் சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது அருமையான வார்த்தைகளை அங்கு போதித்த தேவச்சனங்களே, அவர் என்ன சொன்னார் தேவச்சனங்களே? அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பார்க்க தேவச்சனங்களே. ஹல்லேலூயா. அவர் வந்த பொழுது தனது ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய சித்தத்தை குறித்து பிரசங்கிக்க வந்தார் தேவச்சனங்களே. ஆமென். இந்த ஒரே அதிகாரத்துல மாத்திரம் 6 முறைக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் உவமைகளாக எடுத்து பேசிக்கொண்டு போனார் தேவச்சனமே. ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷருக்கு ஒப்பா இருக்குதாம். ஓ, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கான் தேவச்சனங்களே. ஓ, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கான் தேவச்சனங்களே. ஓ, பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கான் தேவச்சனங்களே. ஓ, பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கான் தேவச்சனங்களே என்று சொல்றார். பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்படும் வலைக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்றார் தேவச்சனமே. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வழியில தேவனுடைய பிள்ளைகள் இந்த பரலோக ராஜ்யத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவர்கள் அறிந்து கொள்வார்களானால் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் தேவஜனமே. ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய திட்டம் என்ன? ஹல்லேலூயா, ஆமென். தம்முடைய பரலோக ராஜ்யத்தை ஜனங்கள் சரியாக அங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வசனங்களை. ஹல்லேலூயா. நாங்கள் சரியாக புரிந்து கொள்ற வழியிலே நாங்கள் சரியான முறையிலே கிரியைகளை செய்வார் வசனமே. ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன உணர்வு வாழ்க்கையிலே ஒரு உணர்வு உண்டாகும். ஹல்லேலூயா. எப்பொழுது பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ற பொழுது வசனங்கள். ஆமென், ஆமென். என்னுடைய வாழ்க்கையிலே சரியான ஒரு உணர்வு உண்டாகிற பொழுது என்ன செய்வோம்? நல்ல ஒரு உறவு உண்டாகும் வசனமே. ஹல்லேலூயா. அப்பொழுது கிரியைகளை நடப்பிப்போம் வசனமே. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆகையால் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய ஜனங்கள் எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக வச்சனமே. அவர் இந்த காரியங்களை பிரசங்கித்து போட்டு சொல்றாங்க 53 வசனத்திலே. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம்
அறிந்து கொண்டோம் ஆண்டவர் என்றார்கள் தேவஜனமே. ஹalleluya. ஆமென். ஆகையால் தேவஜனமே நான் நீங்களும் பரலோகத்துக்குரியவர்கள். ஹalleluya. ஹalleluya. இந்த பரலோகத்தை குறித்து யோவான் வெளிப்படுத்தலை சொல்லப்படுவது வாசிக்கிறத தெரியும் உங்களுக்கு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் அங்கே 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதுல என்ன சொல்லப்படுது வாசிங்க. ஹalleluya. வெளிப்படுத்தல் 21 பார்த்தோம்னு சொன்னால் 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. ஆமென். அங்கே உள்ள வீதியே எப்படி இருக்கு அந்த வசனங்களே? சுத்த பொன். ஓ, நகரத்தின் வீதி எப்படி இருந்ததா? ஓ, தெளிவுள்ள பளிங்கு போல அது சுத்த பொன்னா இருந்தா அந்த வசனங்கள். ஆமென். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம். ஆமென். ஹalleluya. இந்த பூமி நாங்கள் அவர் நோக்கி ஆராய்ந்த வசனமே. ஆனா ஒரு நாள் வந்த வசனங்களே, அந்த ராஜ்யத்துக்கு போனவங்க என்னோடாம அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆனவருமே அதற்கு ஆலயம். ஆலயம். ஹalleluya. அது மாத்திரம் என்ன உண்டாதாம்? ஓ, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரை அதற்கு விளக்காக ஆண்டவர் அங்கே இருப்பாராம். வாசிங்க 22:4-5 வாசிங்க என்ன சொல்றாராம்? அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய ஊழியக்காரர் அவரை அங்கே என்ன சொல்லலாம்? சேவித்தவரை அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்களாம். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். எஸ், அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே இராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. விளக்கும் சூரிய வெளிச்சம் அங்கே வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். அவர்கள் சதா காலங்களிலும் அங்கே என்ன சொல்றது? அங்கே அரசாளுவார்கள். ஹalleluya. ஆமென். ஆகையால் இது ஒரு பரிசுத்தமான தேவனோடு வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு நாங்கள் அழைக்கப்பட்ட வச்சனங்கள். ஆகையால் இந்த ராஜ்யத்தை நாங்கள் ஏதோ ஒரு வளத்துல புரிந்து கொள்ளும்படியாக வந்து இயேசு பல வகையான உதாரணங்களை உவமைகளை எனக்கு சொல்லி வழங்கப்படுத்திக் கொண்டே போராடுத்த வச்சனங்களே. ஆமென். இன்னைக்கு இந்த உலகம் நினைக்கிற மாதிரி பாவத்தோடு அங்கே செல்ல முடியாத வச்சனங்களே. ஒரு விஷயம் வாசிக்க போறீங்க. 21ஆம் அதிகாரம் 27 வாசிங்க என்ன சொல்றாராம்? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் என்ன செய்வதில்லையா? அந்த ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே அதிலே அங்கே இப்படியான ஒரு கனமான ஒரு ராஜ்யத்துக்கு நான் நீங்களும் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிற தேவ ஜனமே. இந்த ராஜ்யத்தை நான் நீங்களும் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறவர்களா இருக்கணும் தேவ ஜனமே. ஒவ்வொரு நாளும் அதை குறித்து கிரியேசர்களா இருக்கணும் தேவ ஜனமே. ஹalleluya. ஆமென். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு 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 மாற்றங்கள் உண்டாகும் தேவ ஜனமே. ஆமென். தேவராட்சியம் அது பரிசுத்தமான ராஜ்யம் தேவ ஜனமே. உங்களுக்கு தெரியும், பவுல் அன்றைய கொரிந்து சபைக்கு எழுதுற பொழுது ஒரு அருமையாக எழுதின தேவ ஜனங்களே, அவர் என்ன சொன்னாராம்? ஹalleluya. வாசிக்க போறீங்கள். அனுபவம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நீங்க வாசிக்கணும். என்ன சொல்றாராம்? இப்படி சொல்ல வேண்டியது என்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 2ஆம் வசனம். எஸ், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்னவா ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. ஆமென். தேவச்சனங்களே, பவுல் அன்றைய திருச்சபைக்கு எழுதின வார்த்தை என்ன? தேவச்சனங்களே, நான் உங்கள் எல்லோரையும் என்ன செய்ய போறேன்? ஒரே கற்புள்ள கன்னிகையாக, ஆமென், அந்த மணவாளனாகிய இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க நான் நியமித்தபடினால. ஹalleluya. ஆமென். நண்பர்களே, தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு இந்த உலகம் சிந்திருக்கமான மாதிரியான ராஜ்யம் இல்ல தேவ ஜனமே. ஹalleluya. ஆமென். ஆகையால் ஜனங்கள் அப்படியா அவர்களை பரிசுத்தப்பட்டு கற்புள்ள கன்னிகைகள் போல அவருடைய வாழ்க்கையை மாற வேண்டுமா தேவ ஜனமே. சிந்தித்து பாருங்க நண்பர்களே, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு கன்னிகை இருக்கிற பொழுது அந்த பெற்றோர் அந்த சகோதரர்கள் எவ்வளவாக அவளை திருமணம் செய்து வைக்கும் வரைக்கும் ஒளிப்பாக இருப்பார்கள் தேவ ஜனமே. அது என்னுடைய கலாச்சாரமா இருக்கு தேவ ஜனங்களே. ஆமென். ஆகையால் என்னுடைய கலாச்சாரம் வேதத்துக்கு ஒத்ததாக போறதை காண்கிறோம் தேவ ஜனங்களே. ஆமென். என்ன இந்த பவுல் இந்த சபைக்கு என்ன எழுதுறாராம்? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக
கிறிஸ்து எனும் ஒரே புருஷருக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் நான் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கொண்டிருக்கிறேன் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் நாங்கள் பார்த்த மாதிரி உலகத்தில் அனைவரும் வஞ்சக ஆவிகள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஆவியை பற்றி நீங்கள் சென்ற கிழமையிலே படித்தீங்க தேவ ஜனமே. இங்க என்ன சொல்றோம் பாருங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று அவர் பயந்திருக்கிற மனம் கிறிஸ்துவ விட்டு வழிவிலகி போயிடும் சொல்லி அவர் பயந்திருக்கிற. ஹல்லேலூயா. ஆமென். நண்பர்களே, திருச்சபையானது அது ஒரு கன்னிகைக்கு சமன் தேவ ஜனங்களே. ஆமென். திருச்சபையானது ஒரு கற்புள்ள கன்னிகைக்கு சமன் தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஆமென். அது பரிசுத்தமான தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஆமென். ஆகிய அந்த ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரே வழி என்ன தேவ ஜனமே, கற்புள்ள கன்னிகளான நீங்கள் வாழணுமா தேவ ஜனங்களே. ஆமென். இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம். ஆமென். அவருடைய பரலோகத்தை குறித்து பல முறையில் எழுதியிருக்கிறது, பல வகையான உவமைகள் எழுதியிருக்கிறது வச்சனங்களே. ஆமென். இன்னொரு உவமைக்கு நீங்க சொல்ல போறீங்க. மத்தேயு 25 பார்க்க போறீங்க. அங்கே முதலாம் வசனத்தை பார்க்கிறவங்க என்ன சொல்லப்படுதா? அப்பொழுது பரலோராட்சியம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். ஆமென். அடுத்து என்ன சொல்றது ஜனங்களே? அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணியோ கூட கொண்டு போகவில்லை. ஆமென். அங்கே பார்க்கிறோம் 10 பேரை. ஆமென். 10 ஸ்திரீகள் தேவஜனங்களே. நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி பாருங்க. 10 பேரும் யாரா இருந்தாலும் கன்னிகளா தான் தேவஜனங்களே. 10 பேரும் என்னவா கற்புள்ள கன்னிகளாக அங்கே வாழ்ந்தாலும் தேவஜனங்களே. 10 பேரும் என்ன சார்கள் தீவட்டியில கையில வச்சிருந்தாங்க தேவஜனங்களே. ஆமென். 10 பேரும் என்ன செய்தார்கள்? மணவாளன் ஆமென் வர தாமதங்கள் 10 பேர் என்ன செய்தார்கள்? நித்திரை கொண்டாங்க தேவஜனமே. ஓ சத்தம் கேட்கிற பொழுது 10 பேரும் என்ன செய்தார்கள்? எழுந்திருந்தார்கள் தேவஜனங்களே. ஓ 10 பேரும் ஆயத்தப்பட்டார்கள் தேவஜனங்களே. அந்த புத்தி இல்லாத என்று சொல்லப்படுற இருக்கிற தேவஜனங்களே, அவர் சொல்ற பிழை என்னது? ஒரே ஒரு காரியம் தேவஜனமே. அவங்க என்ன சொல்றாங்க? கூட எண்ணிய கொண்டு வந்தான தேவஜனமே. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வந்தான தேவஜனமே. ஹல்லேலூயா. என் தேவஜனங்களே, எங்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாளில ஆமென் நாங்கள் ஏனோ தன்னோட திருச்சபை இல்ல தேவஜனங்களே, நாங்கள் கர்த்தருக்கு உறுதியாக இருந்து இந்த நாளில கிரியைகளை நடப்பிக்கொண்டு தேவஜனங்களே. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புற தேவஜனம் இந்த நாளில. ஆமென். ஓ நாங்கள் சிறு கூடமா இருக்கலாம், பெரிய காரியங்களை ஓ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேவஜனங்களே. ஆமென். ஆகையால் இந்த நாளில் நாங்கள் உறுதியுள்ள ஜனங்களாக இருந்து இந்த தேசத்தை நாங்கள் சுதந்தரிப்போம் தேவஜனமே. ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் திரும்ப என்னவாம்? ஓ மத்தேயு 13:40 பார்க்கிறோம். என்னவாம்? நல்லவைகளை என்னவாம் கூடையில சேர்த்து ஆகாதவைகளை என்னவாம் எறிந்து போடுவார்கள் தேவஜனமே. ஆமென். பாருங்க, ஒரு வலையிலே ஆமென் மீன்கள் எடுக்கிற பொழுது தேவஜனங்களே எல்லா விதமான மீன் வரும். ஆமென். ஆனா என்ன செய்யலாம்? அங்கே தெரிவு செய்யலாம் தேவஜனங்களே. மீன் என்ன செய்யலாம்? அங்கே தெரிவு செய்து நலமானவைகளை நல்லவைகளை என்ன செய்யலாம் தேவஜனங்களே? ஓ பிரித்து அங்கே கூடையில சேர்க்கலாம் தேவஜனமே. ஹல்லேலூயா. ஆமென். மிச்ச ஆமென் தேவையற்றத அங்கே அங்கே அள்ளி போடலாம் தேவஜனமே. குப்பையில பார்க்கிற தேவஜனங்களே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பாருங்க தேவஜனமே, அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அந்த ஆதி திருச்சபையில யாரு? இந்த பேதுரு ஒரு வலையை போட்டார் தேவஜனங்களே. அங்கே பார்க்கிறோம் 3000 மீன்கள் அதுல என்ன செய்யுது? 3000 மீன்கள் சிக்கிக் கொண்டது. ஹல்லேலூயா. பேதுருடைய ஒரே பிரசங்கத்தில் எத்தனை ஜனம்? 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க தேவஜனமே. ஹல்லேலூயா. அந்த 3000 ஜனங்களும் ரட்சிக்கப்படுற பொழுது அந்த பேதுருடைய பிரசங்கம் என்ன தெரியுமா தேவஜனமே? ஹல்லேலூயா. ஆமென். அவர் பிரச்சனை பார்க்க போறீங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2 நீங்க 9 பார்க்க போறீங்க. அப்போஸ்தலர் 2:40 வாசிங்க. என்ன சொல்றாராம்? 40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். ஆமென். அந்த ரட்சிக்கப்பட்ட 3000 பேருக்கு தேவஜனங்களே, அன்றைக்கு பேதுருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் அநேக வார்த்தைகளும் சாட்சிகளும் மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அவன் புத்தி சொன்ன தேவஜனமே இந்த பேதுரு. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைய விசுவாசிகளுக்கு தேவஜனங்களே, திருச்சபையில புத்தி சொன்னா புரியாது.
திருச்சபையில சத்தியம் வந்தா புரியாது. திருச்சபையில ஹalleluya ஒரு ஆலோசனை வந்தா என்ன செய்யாது? புரியாத வசனங்களே. நண்பர்களே, வேகல சில ஜனத்துக்கு திருச்சபைக்கு விரப்பாடு சொல்லிக்கிற வசனமே. ஹalleluya. ஆமென். சில பேருக்கு பார்த்து தெரியும், உனக்கு ஞானஸ்தானம் தரமாட்டேன்னு சொல்லி கத்துக்கிற வசனமே. ஹalleluya. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பிசினஸா போயிட்டு வசனங்களே. சத்தியத்தை தேவனுடைய ராஜ்யத்தை சரியாக இந்த உலகம் புரிந்து கொள்ளவல்ல வசனங்களே. ஆமென். ஏதோ சனந்தவ சனகுடந்தவ இதுக்கு திருச்சபை இருக்கு தவஜனமே. இதற்கு இயேசு ரத்த சிந்தனை ஆரம்ப தவஜனங்களே. இதற்கு கர்த்தர் போதராக எங்களை இந்த பூமியிலே ஆமென் அவர் அழைத்தது தவஜனமே. ஹalleluya. நண்பர்களே, தேவனுடைய சித்தப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றபடி திருச்சபை எங்களோட நண்பர்களே விசுவாசிகளே வாழ வேண்டும் தவஜனமே. ஹalleluya. அவர்கள் தான் பரிசுத்தம் உள்ளவர்கள், அவர்கள் தான் பரலோகத்துக்கு போகக்கூடியவர்கள் தவஜனங்களே. மற்றபடி எல்லாருமே அங்கே கோயிலுக்கு மணிக்கு விடமா கரண்டர் விடமா இருக்குமே என்று பரலோட்சி பெற முடியாத வசனமே. ஹalleluya. ஆகையால் விழிப்பாக இருக்கிற நண்பர்களே நான் நீங்களும் ஆமென். நான் விழிப்பாக அவர் சொன்ன அந்த சாட்சி என்னவாம்? இன்னும் அநேக வார்த்தைகள் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அங்கே புத்தி சொன்ன அந்த வசனமே. ஹalleluya. புத்தி சொன்ன அந்த வசனங்களே. ஹalleluya. இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் நண்பர்களே திருச்சபைக்கு சொல்ற வார்த்தைகள் கேட்டு அது நாங்கள் வாழ்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும் தேவவசனங்களே. ஆசீர்வாதம் உண்டாகும் தேவவசனங்களே. ஏன் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது? இயேசு வருவதற்கு முன்பாக அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உலகத்துக்கு ஏற்ற மாதிரியே வாழ்ந்தார்கள் தேவவசனமே. மாறுபாடுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள் தேவவசனங்களே. கோல் சொல்ற வாழ்க்கை வாழ்ந்தாங்க தேவவசனமே. புறமுற வாழ்க்கை வாழ்ந்தாங்க தேவஜனமே. விக்கிர ஆராதனை செய்தாங்க தேவஜனங்களே. ஆமென். இவைகளை எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க? திருச்சபைக்கு வார பொழுது அவைகளை விட்டு விடுங்க. ஹalleluya. இது உலகத்துக்குரிய காரியம், இது திருச்சபைக்கு ஆகாத காரியம். ஆகையால் அந்த பேதுரு என்ன சொன்னார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, ஓகே. என் போதத்துக்கு சபைக்கு வந்தீங்க, ஓகே. ஆனா நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆமென். மாறுபாடுள்ள இந்த சந்ததியோடு நீங்க விலகி உங்களை ரட்சித்து நீங்க காத்துக் கொள்ளுங்க. ஹalleluya. நீங்க ஒரு விஷயம் வாசிக்க பாருங்க. இந்த பேதுரு என்ன சொன்னார் அந்த வசனங்களே? ரோமர் முதலாம் அதிகாரம் 22 வசனம் வாசிக்க போறீங்க. பவுல் சொன்ன வார்த்தையை பாருங்க இந்த வசனங்களே. ரோமர் முதலாம் அதிகாரம் 28 பார்க்க போறீங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். என்ன வந்த வசனங்களே? அவர்கள் தேவனை அறியாத ஜனங்கள் இல்லையா? மன தேவனை தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க. ஹalleluya. நான் நீங்கள் தேவனை அறிந்த தேவஜனங்களே. எங்களுக்கு தெரியும் நமக்கு ஒரு கடவுள் உண்டு, கர்த்தர் உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டு தெரியும் தேவஜனமே. ஆமென். சத்தியம் தெரியாத பூமியில இல்ல நண்பர்களே. ஆமென். அப்படி இருந்து கூட அவர்கள் என்ன செய்யவில்லையா? ஆமென். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடினால தேவஜனங்களே. ஆமென். நண்பர்களே, சத்தியத்தை கீழ்ப்படுறதுக்கு என்ன உண்டாகும்? நமக்கு ஒரு விருப்பம். அது இல்லாம நாங்க ஒரு நாளும் மனம் திரும்பவே முடியாத வச்சனமே. ஆமென். ஹalleluya. ஆண்டவர் ரட்சிப்புக்குரிய எல்லா வழியிலும் சேர்த்து முடிச்சார் தேவவசனங்களே. அதை கேட்டு ஆமென் கற்றுக்கொண்டு மனம் திரும்புவது அது எனது கரத்துல உங்கள் கரத்துல உண்டு தேவவசனங்க. ஆமென். ஆமென். ஹalleluya. செத்து தான் போறோம்னா யாரும் தடை பண்ண முடியாது. ஹalleluya. ஆமென். ஆமென் தேவவசனங்களே. சரி, இந்த காரியம் போட்டு சரி என்ன உண்டாதுன்னு பாருங்க. என்ன சொல்லப்படும்? தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடினால தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் தேவஜனமே. ஹalleluya. ஆகியால் தேவஜனங்களே, சத்தியத்துக்கு சத்தியம் பலிபடுத்திருந்து வர்ற பொழுது நாங்கள் அதை கேட்டு கீழ்ப்படிந்து வருவதுன்னு சொல்லுவாங்க. அப்பா ஆசீர்வாதம் விடுதலை நண்பர்களே. ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை சொல்லிட்ட தேவஜனங்களே. ஒரு தம்பி அவர் ஒரு கிண்டு போய் ஆமென் அவன் ஆரம்பத்தில் எடுக்கிற சபைக்கு வந்தபடி கொஞ்ச காலத்தில் கேள்விப்பட்ட ஆமென் அந்த பொடி வந்தா சாப்பிட்றதும் இல்லை. என்ன சொல்றது? அவற்றை வீட்டில் கதை பிடிட்டு படுத்துட்டேன். அங்கு அன்றைய நாளில் அவரோடு ஐக்கியம் இருந்த சில விரதனமார் எங்கே தம்பி வா சேச்சிக்குவான்னு கிட்ட வரமாட்டான், சாப்பிட மாட்டான், ஒரே படுக்க. அவருடைய பிரச்சனை என்ன? அம்மாட்ட போகிறாமே ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாரும் கேட்டாங்க, சரி விடுதில்லை. கடைசி எனக்கு சொன்னாங்க, யோகி பிரதர் இப்படி ஒரு சாரி இந்த பிரதர் அங்கே இருக்கிறார், அவர் சாப்பிடாமல இருக்கிற தாயிட்ட போகிறோம். நாங்கள் போய் எவ்வளோ முறையில் சொல்லி பார்த்தோம், சரியா வருதில்லை யோகி, என்ன செய்யறது? அப்படி எனக்கு ரத்தம் கொதிச்சு வருது. அப்படியோ ஓகே, சைக்கிள் எடுத்தா வீட்டை போனேன்.
கதவு வெளில அடி அடித்து கதவு திறக்கலையே. ஓகே, கதவு ஒரு மாதிரி பக்கத்துக்கு அடிச்சு மேலே போய் 2ஆம் மாடிக்கு போய் கதவை அடிக்கட்டு 10 நிமிஷம் அடிக்கணும் திறந்தார். அடிச்சு யோகிய நான் பாய் என்ன செய்ய நானும் மட போகிறேன் படுத்துடுது. நான் பார்த்தா இப்படிப்பட்ட ஆமீன் ஆட்களுக்கு அந்த மாதிரிலாம் பசு கொடுக்கணும். ஆமீன் சில வேளையில் ஆண்டவராக இயேசுட்ட படிக்கும்படியாக சத்தியத்தை அறியும்படியாக வந்தா எஸ் ஆண்டவர் இலகுவான முறையில சத்தியத்தை எடுத்து நல்ல முறையில விளங்கும்படி போராடுத்த யோஜனை. ஆனா அவரை சோதிக்கும்படி வந்து கேட்ட கேள்விக்கு அவர் பதில் கொடுத்தது இல்லை. அவர் கேள்விக்கு கேள்வியை கொடுத்த வச்சாங்களே. இந்த தம்பி என்ன தெரியுமா, எஸ் எல்லாருக்கும் கொடுத்த பதிலாக இருக்கும். எஸ் நான் அம்மாட்ட போறேன். ஓகே தம்பி அம்மாட்ட போறீங்களா? ஓகே அப்பா நான் ஏதோ நான் பொலித்தில் வேலை செய்யற மாதிரி. ஓகே அல்லது நான் ஏற்பாடு வேலை செய்யற மாதிரி. அப்படியே தம்பி சரியான சின்ன விஷயம். வியாழக்கிழமை ஏழாங்க போகுது சொல்லுங்க, நாங்கள் இன்றைக்கு போகணும்னு சொன்னாங்க. நீ இன்றைக்கு நான் படசல் பொழுத்தி போய் எனக்கு தெரியும் பாரு, அங்கே தெரிஞ்சு போலீஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போய் கதைச்சு போலீஸ் விட்டுறண்டியா பார்த்து தருவான். நீ பாரு கடைசி இந்த கடைசி இல்லை பொழுத்தியே காசு ரிப்போர்ட் பண்ணா. ஓகே அவனே காசு வாங்கிக்காரு. படுத்திருந்த தம்பி அப்பா ஒழுங்கினான். சில பேருக்கு இப்படித்தான் போதிக்கணும். இயேசு நேசிக்கிறார் என்ன செய்ய முடியாது. ஒரு நாளும் மறந்துட வச்சாங்க. அன்றைக்கு எழுப்பின தம்பி ஒழுங்கின அப்புறம் கொடுத்த சில வேர்ட் வச்சாங்களே சொன்ன நானும் எனக்கு 100 யாரும் இல்லையாப்பா தட்டு வந்துட்டேன் பாரு என்ன பாருப்பா. ஆமே எனக்கான ஒரே காரணம் இந்த பைபிள் மாத்தம் என்ன எப்படி சீர்படுத்தி உயர்த்திருக்கப்பா இப்படி மாற போறியா அதுக்கப்பான் மூளை தெளிஞ்சதா வச்சாங்க. உடனடியாக வீட்டை எடுத்துனான். வசதியை நானே ஆள் கூப்பிட்டு வசதி ஏற்றி அவர் ஒரு மனுஷனாக மாற்றி தரும். இன்றைக்கு கல்யாணம் முடிஞ்சு அவன் ஒரு மனுஷனாக இருக்கான். தேவச்சனங்களே நண்பர்களே, தேவனங்களை நேசிக்கிறோமோ அந்த தேவச்சனங்களே பரவாயில்ல உண்டு அந்த தேவச்சனமே ஹல்லேலூயா. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சில காரியத்தை நல்ல முறையில் முடிவு பண்ணணும் தேவச்சனங்களே. சோ ஆகியால் அன்னைக்கு பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேருக்கு அவர் கொடுத்த சத்தியம் என்ன தெரியுமா தேவச்சனங்களே, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்க, நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஆமென். நீங்க பரலோகம் அடைஞ்சது தேவையான காரியம் எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்தார் சிலுவையிலே. இனி அவர் செய்ய போறதும் இல்லை, அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா எல்லாம் எழுதப்பட்டிருக்கு நண்பர்களே. ஆகிய ரட்சிப்புக்கு முன்பு நாங்கள் எப்படி வாழ்ந்தோமா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியினால தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இப்படி வாழ்ந்தார்கள் நண்பர்களே. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களும் படிக்கிற பொழுது சில ஜனங்களை அப்படி கத்தார் ஓடாசு கண்கள் திறக்கப்படுத்த ஆமே. புறங்கூறுவர்களாயும் அவதூறு பண்றவர்களாயும் தேவ பகஞ்சனமாய் என்னவாம் எஸ் ஹல்லேலூயா அப்படியாக வாழ்ந்தார்கள். ஆமென். அப்படியாக வாழ்றவர்கள் தான் ஆமென் பேதுரு சொன்னார். ஆமென். ஏசப்பா அந்த சிலுவையிலே அறந்த ஆமென் இயேசுவே நம்முடைய பிதாவானவர் எழுப்பினார். ஹல்லேலூயா. இது நாங்கள் சாட்சிகள் சொல்ற பொழுது 3000 ரட்சிக்கப்படாத வச்சனங்களே. அப்பொழுது அங்கே பேதுரு வார்த்தை மாறுபாடுள்ள இந்த சந்தையை விட்டு நீங்கள் விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஆமென் ஆமென் தேவஜனங்களே. அப்படியாக இருக்கிற பொழுது என்ன சொல்லப்படுது 2:41 பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களே அவருடைய சத்தியத்தை என்ன செய்யலாம், சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். அவருடைய வார்த்தைகளை என்ன வார்த்தைகளே சந்தோஷமாய் அவருடைய வார்த்தைகளை அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் அங்கே ஏற்றுக்கொண்டார்கள். அந்த உபச்சாரமே தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக அன்றைக்கு அந்த 3000 ஜனமும் ஏற்றுக்கொண்ட தேவச்சனங்களே. நண்பர்களே, பலிபடுத்துறது வார சத்தியம் சும்மா சத்தியம் இல்லை தேவச்சனங்களே. இது தேவனுடைய சத்தியம் தேவச்சனமே. ஹல்லேலூயா ஆமென். தேவனுடைய சத்தியம் என்னத்துக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக எங்களை மனம் திருப்பும்படியாக தேவச்சனங்களே கற்புள்ள கன்னிகளாக மாற்றும்படி கர்த்தர் அந்த வார்த்தைகளை அனுப்பிவிட்டார் தேவச்சனமே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் கேள்விப்படுத்தமோ வருவது ஆசீர்வாதம் தேவச்சனமே. வருவது ஆசீர்வாதம் தேவச்சனங்களே. ஹல்லேலூயா ஆமென். வருவது ஆசீர்வாதம் தேவச்சனங்களே. நண்பர்களே, நீதிமொழிகளை நான் படிக்கிற பொழுது அந்த வார்த்தை மிகவும் இன்ட்ரெஸ்டிங் தேவச்சனங்களே. ஹல்லேலூயா ஆமென். என்னன்னு பார்த்து பாருங்க, இந்த 6 அறிவு படிச்ச மனுஷனை கர்த்தர் பார்த்து சொன்னார் 5 அறிவுள்ள ஆமென் எறும்பிட்ட போய் ஞானத்தை என்ன செய்யணும், சோம்பரியன் என்ன செய், எறும்பிட்ட போய் நீ கற்றுக்கொள்ள தேவச்சனங்களே. அதற்கு தலைவரும் இல்லையா, அதற்கு என்ன லீடர்மாரும் இல்லையா தேவச்சனமே. ஆனால் தேவையான என்னத்தை ஆமென் உணவுகளை சம்பாதித்து வைக்கிற தேவஜனமே. ஹல்லேலூயா. இந்த பாருங்க,
அதுக்கு ஒரு நாளும் குமாரம் பண்ணாது, ஒரு நாளும் புறம் கூறாது தேவஜனமே. ஆமென். ஒரு நாளும் அவதூறு செய்யாத தேவஜனங்களே, ஒரு நாளும் பக்கத்து வீடுகளுடைய கருத்தை கணக்க மாட்டது தேவஜனமே. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் கூட்டம் குமாரம் பண்ணவே மாட்டாது, மாறாது. என்ன செய்ய சொல்லுங்க? அப்போ இரவு பகலாக வேலை செய்யுங்க. யாராவது கேள்விப்பட்டீங்களா எறும்பு உறங்குதுன்னு சொல்லி? நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை இந்த 42 வயதுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். எறும்பு உறங்குதா கேள்விப்பட்டதே இல்லை தேவஜனங்களே. ஆமென். ஆயல் கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். நீ உறங்க என்ன செய், எறும்புட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளுன்னு சொன்னார் தேவஜனமே. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஆகிடும் தேவஜனங்களே? ஆமென். ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களாக வாழட்டும். ஆமென். அறிவு உள்ளவர்களாக வாழட்டும் தேவஜனங்களே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நீங்க பார்க்க என்னவாம், ஓ இந்த பேதுரு இந்த வார்த்தையை சொல்ற பொழுது அவனுடைய வார்த்தையை என்னவாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்களாம். அன்றைய தினம் 3000 பேர் அங்கே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களாம். நண்பர்களே, இந்த சுவிசேஷ வார்த்தை இங்கே கேட்கிற பொழுது, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:11 அதுல என்ன சொல்றாராம்? மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். இங்க பாருங்க என்ன சொல்றாராம்? மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை ஆமென் அழைத்த தேவனுக்கு, எஸ் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்தாரே தேவஜனங்களே. ஹல்லேலூயா. அழைத்த தேவனுக்கு என்னவா? மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் என்ன செய்யணும்? நடக்க வேணும் தேவஜனங்களே. நான் இவங்களை பாத்திராக நடக்க வேணும் தேவஜனங்களே. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு தகுதி உள்ளவர்களாக நடக்க வேணும் தேவஜனங்களே. ஓ தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்றது போல நாங்கள் உங்களில் என்ன ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்லுவோம்? புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென் தேவஜனங்களே. அன்றைய பவுல், அன்றைய பேதுரு இதைத்தான் சுதார்கள் தேவஜனங்களே. இயேசுவுடைய சுவிசேஷத்தை அன்பாக சொன்னார்கள் நண்பர்களே. ஓ அறிவுறுத்தல் வரவில்லை, அறிவுறுத்தல் கொடுத்தார்கள் தேவஜனமே. கண்டிப்பு வரதே, கண்டிப்பு கொடுத்தார்கள் தேவஜனமே. ஹல்லேலூயா. ஆமென். அங்க என்ன சொல்லடா? அங்கே புத்தி சொல்ல வேண்டிய வேளையில புத்தி சொன்னார்கள் தேவஜனங்களே. தேறுதலும் எச்சரிப்பு சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆகையால் வாசிங்க 13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது. ஆமென். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை நீங்க என்ன செய்யவில்லையா? மனுஷர் வசனமாக. பிரச்சனை நண்பர்களே, தேவன் சபையில பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். சில வேளை நாங்க என்ன செய்றோம்? இது கர்த்தருடைய வசனம், மனுஷ வார்த்தை நெக்கிறோம் நண்பர்களே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா பவுல் என்ன சொல்றார்? ஆகியால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்ட பொழுது ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்க உங்களுக்கு அது பெலனும் செய்யும். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது என்ன செய்யணும் நண்பர்களே? அது பேலன்ஸ் செய்யறது. விசுவாசிக்கிற உங்களுக்கு அது என்ன செய்யணும் நண்பர்களே? அது பேலன்ஸ் செய்கிறது. அது பேலன்ஸ் செய்யறது வச்சனமே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை அங்கே பேலன்ஸ் செய்யறது. ஆமென். அன்றைக்கு பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அன்றைக்கு ஆதி சபையில சேர்க்கப்பட்டார்கள் தேவஜனங்களே. ஆமென். ஆமென். அவர்கள் அந்த சபைக்கு அஸ்திபாரங்களாக மாற்றப்பட்டார்கள் தேவஜனங்களே. ஹல்லேலூயா. அவர்கள் உண்மையான விசுவாசம் இருந்தாங்க தேவஜனங்களே. யார் அவர்கள்? உண்மையான விசுவாசம் இருந்த தேவஜனமே. ஆமென். இவர்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறார்கள் தேவஜனமே. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்த ஜனங்கள் தேவஜனமே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த கடைசி நாட்களிலும் அப்படியான ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்று தேவஜனங்களே. ஆமென். சும்மா ஹல்லேலூயா போடுறது கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நண்பர்களே. ஆமென். இந்த தேசத்தை நாங்கள் அசைக்கணும். ஆமென். இந்த வேக நாங்கள் அசைக்கணும் தேவஜனங்களே. ஹல்லேலூயா. ஆமென். ஆகிய நண்பர்களே, எனக்கு உங்களுக்கு ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டு தேவஜனமே. அதற்கு செல்ல வேணும். ஆமென். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு என்ன தெரியுமா தேவஜனங்களே? அன்றைக்கு அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஆமென் அன்றைக்கு அநேகர் வந்தாங்க தேவஜனங்களே. ஆமென். அப்படி வர்ற பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், தன்னை தேடி வந்த எனக்கு வாசிப்புங்க. மத்தேயு 5:20
மத்தேயு 5:20 வாசிக்க போறீங்க ஒரு கால். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் என்ன செய்ய மாட்டீர்கள்? பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யார் இந்த பரிசேயர் தெரியுமா தேவஜனங்களே? யார் இந்த பரிசேயர்? ஹல்லேலூயா. யார் இந்த வேதபாரகர் தெரியுமா தேவஜனங்களே? வேதத்தை நன்றாக கற்றுக்கொண்ட தேவஜனங்களே. ஆமென். அது மாதிரி நல்லாக ஜெபிக்கிறவங்க கூட தேவஜனங்களே. நன்றாக என்ன செய்றாங்க? உபவாசம் முறை ஜனங்கள் தேவஜனங்களே. ஓமா இல்லையா? ஒரு பரிசு வந்து எப்படி கேட்க நான் ஆண்டவரே நான் அவனை போல அல்ல இவனை போல வாரத்துல 2 முறை என்ன செய்றேன்? எஸ் ஹல்லேலூயா. நான் சரியா கொடுக்கிறேன். ஆமென். ஆனா கர்த்தர் சொன்னார் இவங்களை விட ஆமென் உங்கள் நீதி மேலாகிற அந்த வசனமே. அவங்களுடைய நீதி எப்படி இருந்தது? அவங்களுடைய கொடுக்குமுறை எப்படி இருந்தது? அவங்களுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்தது? எப்படி ஜெபித்தாங்க? மனுஷர் காணும்படியாக ஜெபித்தாங்க தேவச்சனங்களே. ஆமென். ஆனால் அன்றைக்கு அவர்கள் கொடுத்தது மனுஷர் காணும்படியாக கொடுத்தாங்க தேவச்சனமே. ஆனா தேவன் சொன்னார் அதுல எனக்கு என்ன இல்லை? பிரியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதுல எனக்கு பிரியம் இல்லை. அப்ப எப்படி இருங்கோ? வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டு என்ன செய்ய மாட்டீங்கள்? பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்றேன் என்று அவர் சொன்ன தேவச்சனமே. ஹல்லேலூயா. ஆமென் தேவச்சனங்களே. ஆகியார் இந்த அருமை தேவச்சனங்களே, இந்த நாளில் தேவனுக்கு பிரியமாக நாங்கள் வாழ வேண்டும். ஆமென். ஆமென். நிச்சயமா ஒரு நித்திய ராஜ்யம் உண்டு தேவச்சனங்களே. ஆமென். அந்த ராஜ்யத்துக்கு செல்லும்படியாக தன் கர்த்தர் திருச்சபையை தன் ரத்தம் சிந்தி கட்டினார் தேவச்சனங்களே. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த திருச்சபையில போடப்படுகிற இந்த தேவ வார்த்தைக்கு எங்களை கொடுத்து நாங்கள் வாழ்ற பொழுது கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்வார் தேவச்சனங்களே. நீங்க வாசிக்க பாருங்கள். என்னவா மத்தேயு 13:49-50 வாசிங்கள். என்ன சொல்றாராம்? ஹல்லேலூயா. மத்தேயு 13 இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். ஆமென். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவருடைய அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும் தேவச்சனங்களே. ஆமென். ஆமென். உலகத்தின் முடிவுக்கு நாங்க வந்து விட்டோம் தேவச்சனங்களே. சீக்கிரம் நடக்க போகுது தேவச்சனங்களே. ஹல்லேலூயா. ஆகையால் அவர் என்ன சொல்றாராம்? இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவிலே பொல்லாதவர்கள் என்ன செய்வார்களாம்? அங்கே பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும் தேவச்சனங்களே. ஹல்லேலூயா. நரகம் ஆமென் என்ற ஒரு காரியம் உண்டு நண்பர்களே. அது படைத்தது மனுஷருக்கல்ல, பிசாசுக்கு அவன் தூதருக்கு நண்பர்களே. ஆனா எந்த ஒரு மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுத்த நண்பர்களே ஆமென் தேவராட்சி வழி விலகி போறானோ அங்கே பங்கடைவான் தேவச்சனங்களே. ஆமென். அதுல இருந்து மீட்டுக் கொள்றதுக்காக கர்த்தர் இந்த செய்திகளை எங்களுக்கு கொடுத்த நீங்களும் பரிசுத்தப்பட்டு தேவனோடு வாழும்படியாக ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் இந்த நாட்களில் இறைச்சல் எல்லாம் அந்த படிச்சீங்க தேவச்சனங்களே. ஹல்லேலூயா. எஸ் நான் சொல்லுமா தேவச்சனங்களே நண்பர்களே, பிசாசுக்கு பல் இல்லை. ஓமா இல்லையா? பிசாசுக்கு அதிகாரம் இல்லை தேவச்சனங்களே. அவருடைய என்னவா அதிகாரங்களை இயேசு என்ன சிலுவையிலே உரிந்து கொண்டு தேவச்சனமே. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வாராம்? சீக்கிரம் தாமே சமார்த்தின் தேவன் சீக்கிரம் தாமே அந்த சாத்தான உங்கள் காரியங்களை என்ன செய்வாராம்? அவர் நசுக்கு வரான் தேவச்சனமே. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க நினைக்கிறவங்க பெரிய பல்ல இல்ல நண்பர்களே, அவருடைய அதிகாரம் உறிஞ்சாச்சு தேவச்சனமே. ஹல்லேலூயா. ஆக நீங்க என்ன செய்ய போறீங்க? இயேசுவின் நாமத்திலே அவனை ஆமென் எங்களுடைய சூக்கு கீழே என்ன செய்றோம்? மிதிக்க போறோம் தேவச்சனமே. ஹல்லேலூயா. சர்ப்பங்களை தேவங்களை சத்துருடைய சகலங்களை மேற்கொள்ள எங்களுக்கு என்ன உண்டாயிற்று? அதிகாரம் கொடுக்கப்பட்டாயிற்று தேவச்சனமே. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தோடு நீங்கள் ஊழியம் செய்கிற பொழுது, நீங்கள் ஜெபிக்கிற பொழுது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார் தேவச்சனமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆமென் தேவச்சனமே. ஒரு விஷயம் நீங்க வாசிக்க போறீங்க. எபிரேயர் 4:16. எபிரேயர் 4:16 பாருங்க என்ன சொல்லப்படுது நண்பர்களே. 4:16 வானங்களின் வழியாய் ஆதலால் நாம் 4ஆம் அதிகாரம் எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் எப்படி பாருங்க
வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே அவர் நம்மோடு இருக்கிறார்களே, அவர் நமக்கு இருக்கிற ஹalleluya. அப்ப ஆகியால் அப்படியான என்னவாம் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். ஆமென். எஸ், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆமென். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் என்ன செய்வோம்? சேரக்கடவும் தேவஜனமே. ஹalleluya. ஓ தேவனுடைய சமூகத்திலே சேரக்கடவும் தேவஜனமே. தேவனுடைய சமூகத்திலே சேரக்கடவும் தேவஜனமே. ஹalleluya. ஆமென். பிலிப்பியர் 2:12 பார்க்கிறோம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஹalleluya. ஆமென். ஆமென். நகர்ந்து ஜெபம் தேவஜனமே. ஹalleluya. என் அருமை கர்த்தாவே, இந்த வேளைக்காக நன்றி. ஓ பரிசுத்த பிதாவானவரே, நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாதி கர்த்தரே அப்பா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ராட்சியம் ஏற்படுத்தினீங்க கர்த்தாவே, அதற்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. உமது ராட்சியங்களை அறிந்தவர்களாக கர்த்தாவே, ஆண்டவரே ஓ நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டவர்களாக கர்த்தாவே அப்பா, ஆண்டவரே நாங்கள் உணர்வுள்ளவர்களாக ஐயா, உங்களுடைய உறவுள்ளவர்களாக கர்த்தாவே ஐயா, கிரியைகளை நடப்பிக்கும்படியாக எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு விஷயம் இப்பொழுது எல்லோரும் தேவனுக்கு சிந்திப்போம் தேவஜனங்களே, ஒரு விஷயம் அவருக்கு பார்ப்போம் தேவஜனங்களே, அவர் எனக்காக உங்களுக்காக தேவஜனங்களே அல்வர் இவ்வளவு பாடுகளப்பட்டார் தேவஜனங்களே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதோ ஆண்டவரே திருச்சபை கர்த்தாவே ஒரு கன்னியாக கர்த்தாவே கற்புள்ள கன்னிகளை தெரிந்து கொண்டீங்க ஐயா. ஆண்டவராக இயேசுவே நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்த நீங்க கர்த்தாவே, ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா. ஹalleluya. மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கொண்டு சொல்லி அன்று பேதுரு சொன்னாரே கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாளிலும் ஐயா ஐயா நாங்கள் மாறுபாடு உள்ளத்திலே வாழ்றோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த மாறுபாடுள்ள கலாச்சாரத்தை விட்டு கர்த்தாவே இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நடத்தும், ஆவியானவரே நடத்தும் ஐயா, என் தேவரே நடத்தும். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய வார்த்தையை ஓ சந்தோஷமா கேட்டவர்கள் மனத்திருந்தார்கள், கேட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், கேட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள், கேட்டவர்கள் சபைக்கு தூண்களாக மாற்றப்பட்டார்கள், அவர்கள் உண்மையான விசுவாசிகளாக மாறினார்களே. ஹalleluya. நீர் அப்படி எங்களை மாற்ற நன்றி கர்த்தாவே. இந்த திருச்சபையில் வல்லமையான காரியம் செய்ய போறீங்க கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவரே ஜனங்கள் வியக்கிற காரியம் செய்ய போறீங்க பரிசுத்த பிதாவே, அதற்காக நன்றி சொல்றோம் ஐயா. ஆண்டவரே எந்த இடத்துல ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு கர்த்தாவே, அந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படுது கர்த்தாவே, அதற்காக நன்றி சொல்றோம் ஐயா. எங்களுக்கு எதிராக எழும்புற ஆயுதங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே ஹalleluya வாய்க்காலை போவதாக ஆண்டவரே. என்றும் அற்புதம் செய்கிறவர் ஐயா, நீங்க என்றும் அற்புதம் செய்கிறவர் ஐயா, என்றும் அற்புதம் செய்கிற கர்த்தாவே. மனுஷரால கூடாதவைகள் தேவனால் ஆகும் என்று சொன்னீரே. ஆகட்டும் ஆண்டவரே, ஆகட்டும் ஆண்டவரே ஐயா. இந்த கடைசி காலத்துல ஐயா நீர் இந்த பிள்ளைகளை தெரிந்து கொண்டீர் ஐயா, ராட்சியத்தின் புத்திரளாக தெரிந்து கொண்டீர் ஐயா, தேவ ராட்சியத்தின் பிள்ளைகளாக தெரிந்து கொண்டீர் ஐயா. இவர்களுக்குள் இருந்து கர்த்தாவே மகிமையான காரியம் நடப்பிப்பதனால் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா.